கேஸ் வணக்கம். நான் உங்களுக்கு கௌதம் கூட நம்ம ஷோரூம் டிஸ்கஸுங்க. எக்ஸாக்டா சொல்லணும் அப்படின்னா நம்ம ஷோரூம் திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட் அவினாசியில், அதாவது சத்தியமங்கலம் மெயின் ரோட்டில் சேவருக்கு முன்னாடி குடும்ப படத்தில் லொக்கேட்டா இருக்கு. நம்ம ஒரு 6 வருஷமா யூஸ் பண்றதுக்கு ரொம்ப தெளிவான கண்டிஷன் நம்மளோட 3 செக் பாயிண்ட் சொல்லி பக்காவாக கொடுத்துருக்கோம். அந்த வகையில் ஒரு தெளிவான வண்டி ராயல் ப்ளூல ராயல் லுக்ல 2020 மாடல், ஒரே ஓனர் கண்டிஷன், வெறும் 30,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க. மறுபடியும் சொல்றேன், லோ கிலோமீட்டர் ஓடுன வண்டியில ஒரு டால் பை செக்மெண்ட்ல, அதுவும் ஏர் பேக்கோட வண்டி சேஃப்டியா பக்காவா, அதுவும் லோ டவுன் பேமெண்ட்ல லோ இன்ட்ரெஸ்ட் ரேட்ல கொண்டு வந்திருக்கும். மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ இந்த வண்டியோட ஃபுல் ஆப்ஷன் பார்த்தீங்களாக்கும் 2020 மாடலில் மாருதி எஸ்ப்ரெஸோல விஎக்ஸ்ஐ, இது ஆப்ஷனல் வேரியண்ட்டுங்க. சிங்கிள் ஏர் பேக், ஏபிஎஸ், பவர் விண்டோ, பவர் ஸ்டீரிங், சென்ட்ரல் லாக் எல்லாமே வந்துருங்க. வண்டி உங்களுக்கு ரிமோட் கீ வந்துருது. உங்களுக்கு கம்பெனியோட MP3 பிளேயர் வந்து, சீட் கவர்ஸ் எல்லாம் ஜம்முன்னு போட்டுருக்காங்க. வண்டியில் அடிபாடு, ரீப்ளேஸ்மெண்ட், ஆக்சிடென்ட் எதுவுமே இருக்காதுங்க. டென்ட் ஸ்கிராட்ச் எதுவுமே இருக்காது. ஒரு 99% தெளிவான வண்டி. ஒரு புது வண்டி ஷோரூம்லேருந்து இறக்கி நிப்பாட்டினா என்ன இன்ஜின் நாய்ஸ் இருக்குமோ அந்த இன்ஜின் நாய்ஸோட அதே பாடி குவாலிட்டியில் மெயின்டைன் பண்ணிருக்காங்க. எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் சிங்கிள் ஓனர் கண்டிஷனாலே வண்டியோட குவாலிட்டி எப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த அளவுக்கு தெளிவாக மெயின்டைன் பண்ணிருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்கு. உண்மையிலேயே நீங்க வந்து ஒரு டால் பாய் செக்மெண்ட்ல உங்க ஃபேமிலிக்கு ஒரு நல்ல வண்டி 2020 மேல பார்த்துட்டு இருக்கீங்க, அதுவும் லோ டவுன் பேமெண்ட்ல லோ இன்ட்ரெஸ்ட் ரேட்ல நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த வண்டி பத்தி பார்த்துடலாம் வாங்க. வண்டி பாருங்க, அப்படியே ஏறி அப்படியே உட்காரலாம். உள்ள நல்ல ஹைட்டா இருக்கிறவங்களுக்கு உண்மையிலேயே ஒரு கம்ஃபர்டபுளான வண்டி. ஷார்ட்டா இருக்கிறவங்களுக்குமே உட்காந்து ஓட்டுறதுக்கு இந்த ஃப்ரண்ட் வியூ இருக்கு பார்த்தீங்கன்னா, அது பக்காவா தெரியுது உங்களுக்கு. உள்ள உட்காந்தாலே ஒரு ப்ரீமியம் குவாலிட்டி. நமக்கு என்னமோ மாருதியில உட்கார ஒரு ஃபீலே இல்லை. இந்த வண்டியை பார்க்குறப்ப வேற ஏதோ ஒரு பெரிய பிராண்ட்ல உட்கார மாதிரி ஒரு நல்ல ஃபீல் இருக்கு. இப்போ நம்ம எப்பயும் போலதான். ஸோ 31,494 கிலோமீட்டர். ஸோ இது ஒரிஜினல் கிலோமீட்டர் தான். தாராளமாக நீங்கள் செக் பண்ணிக்கலாம். உங்களோட ஆப்ஷன்ஸ் கேட்டீங்களாக்கும் உங்களுக்கு ஒரு ஏர் பேக் கொடுத்துருக்காங்க, டிரைவர் சீட்ல கொடுத்துருக்காங்க. கம்பெனியோட வந்து ஒரிஜினல் மியூசிக் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. இதில் பென்ட்ரைவ், ஆக்ஸ் கேபிள் ஆப்ஷன் எல்லாமே இருக்கு, ப்ளூடூத் கனெக்ஷன் இருக்கு. அதே மாதிரி இந்த பேனல் உங்களுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஏசி கொடுத்துட்டாங்க. வாட்டர் பாட்டில் ஹோல்டர் கொடுத்துருக்காங்க. இந்த இடமே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்போர்ட்டி லுக்ல ஸ்டேரிங் மவுண்ட் கண்ட்ரோல் மாதிரி அழகா கொடுத்துருக்காங்க. இல்லை நல்லா இருக்கு, உண்மையிலேயே வண்டி சூப்பரா இருக்கு. அதே மாதிரி சீட் கவர்ஸ் எல்லாமே ஜம்முன்னு போட்டிருக்காங்க. வண்டியை பத்தி நம்ம ப்ரொமோட் பண்ண அவசியமே கிடையாது. மாருதியை பொறுத்தளவுல அதே இந்த வண்டியோட பெரிய பிளஸ் பாயிண்ட் கேட்டீங்களாக்கும் 23 கிலோமீட்டர் பெர் லிட்டர் கண்டிப்பா கிடைக்குன்றாங்க எல்லா கஸ்டமருமே ஓட்டி பார்த்துட்டு. ஸோ நம்ம எப்பயும் செக் பண்ணிடலாம் வாங்க. ஒரே கிளிக் தான், வண்டி பக்காவா ரன் ஆகிட்டு இருக்கு. ஒரு இதில் வைப்ரேஷன், இன்ஜின் நாய்ஸ், பெட் நாய்ஸ் எதுவுமே கிடையாதுங்க. வண்டி நல்ல பெர்ஃபார்மன்ஸ் சூப்பரா இருக்கு. நம்ம பர்சனலாகவே எந்த ஒரு வண்டி எடுத்தாலுமே எடுத்து ஓட்டி நம்ம ஓட்டி பார்த்துட்டு தான் நம்ம வீடியோவே போடுவோம். அது உங்களுக்கு நான் நிறைய டைம் சொல்லியிருக்கேன். வண்டி ஓட்டுற வரைக்குமே எந்த ஒரு சின்ன நாய்ஸ் எதுவுமே கிடையாதுங்க. வண்டி பக்காவா அப்படி புது வண்டி ஓட்டுற மாதிரி ரதமாட்டம் போகுது. வண்டி நல்லா வச்சிருக்காங்க. ஸோ 31,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. ஏசி செக் பண்ணிடலாம். இப்போ வரக்கூடிய லேட்டஸ்ட் வண்டி, அதாவது 2017க்கு மேலே வந்து எல்லா வண்டியுமே ஏசி கூலிங் எல்லாமே சூப்பராக மெயின்டைன் பண்ணுறாங்க. கம்ப்ரஷன் எல்லாமே வந்து தெளிவாக பண்ணி நீட்டாக கொடுக்காங்க. மாறியில் சொல்லவே தேவையில்லை. ஏசி கூலிங் பாருங்க சூப்பராக இருக்கு. அவ்வளோ டோர் ஓப்பன் பண்ணி வச்சிருக்கோம். வெயில் வேறுங்க, பயங்கர வெயிலாக இருக்கு. அப்படி இருந்தாலுமே ஏசி கூலிங் சூப்பராக இருக்கு. எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 நிமிஷம் நீங்கள் டோரை லாக் பண்ணிட்டு உட்காந்தீங்க அப்படின்னா ஃப்ரீஸ் ஆயிருவீங்க. அந்த கண்டிஷனில் தான் இருக்கு. நல்லா இருக்கு. ஏசி கூலிங் சூப்பராக இருக்கு. அதே மாதிரி ஃப்ரண்ட் டோர் உங்களுக்கு பவர் விண்டோ கொடுத்துருக்காங்க. பவர் ஸ்டீரிங் வந்துருது. சென்ட்ரலாக ரிமோட் கீ கொடுத்துட்டாங்க. பிளேயர் வந்துருது. வாங்க இன்ஜின் ரூம் பார்த்துடலாம். எப்பயுமே நம்ம சொல்றதுதான், ஒரு யூஸ்டு காரை பொறுத்தளவுல, அதுவும் மாருதியை பொறுத்தளவுல ஃப்ரண்ட் பேனட்டை நம்ம செக் பண்ணாலே தெரிஞ்சிடும். வண்டி அடிபாடு, ரீப்ளேஸ்மெண்ட், ஆக்சிடென்ட் எல்லாமே நல்ல ஹைட்டா கொடுத்துருக்காங்க. வண்டி இந்த வண்டியில கிரவுண்ட் கிளியரன்ஸ் ரொம்ப அதிகங்க. நீங்க மற்ற மாருதியில பழைய மாடல் இருக்கக்கூடிய வேகனார் மற்ற எல்லா வண்டியை விடவே இந்த வண்டியில் கிரவுண்ட் கிளியரன்ஸ் அதிகமாக கொடுத்துருக்காங்க. வண்டியுமே நல்லா இருக்கு. உங்களுக்கு சிசிஎம் போர்டு எல்லாமே வந்துருது. சேஸ்ட் மாதிரிலாம் பக்காவா கொடுத்துருக்காங்க. ஒரு புது வண்டி இன்ஜின் ரூம் என்ன கண்டிஷன்ல மெயின்டைன் பண்ணிருப்பாங்களோ அந்த மாதிரி பக்காவை மெயின்டைன் பண்ணிருக்காங்க. புது பேட்டரி போட்டிருக்காங்க. இன்ஜின் நாய்ஸ் 100% இருக்கு. 2 போஸ்ட்டுமே ஒரிஜினல் போஸ்ட் தான், ரீபேஸ் கிடையாது. எங்கேயுமே வந்து பஞ்சஸ் கலையவே இல்லை. அப்படியே ஒரு 100% உண்மையிலே இன்ஜின் ரூம் பார்த்தா ஒரு புது வண்டி ஷோரூமில் நீங்கள் போய் செக் பண்ணால் என்ன செக் பண்ணீங்களோ அந்த கண்டிஷன்லாம் கொடுத்துருக்காங்க. எப்பயும் போல தான் ஆயில் கேஜ் நம்ம ரிமூவ் பண்ணி காமிச்சிடலாம். ஒயிட் ஸ்மோக், பிளாக் ஸ்மோக் மாதிரி எதுவுமே இருக்காது. இதெல்லாம் தெளிவாக ரன் ஆகிட்டு இருக்கு. இன்ஜின் கண்டிஷன் பக்காவாக இருக்கு. அந்த நாய்ஸ், அந்த ஒரிஜினல் நாய்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, அது உண்மையிலேயே புது வண்டி நாய்ஸே தான். நான் மைக்குமே பக்கத்தில் கொண்டு போகிறேன், தாராளமாக நீ செக் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக நீங்கள் கேட்டிருப்பீங்க. நல்லா இருக்குது. ஏபிஎஸ் யூனிட் தனியாக வந்துடுது உங்களுக்கு. பேட்டரி புதுசாக இருக்குது. எங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனியோட அந்த ஸ்டிக்கர் முதற்கொண்டு எதுவுமே கலைக்கவே இல்லை. அப்படி ப்ராப்பராக எல்லா ஸ்டிக்கருமே ஒரிஜினாலிட்டியாக இருக்குது. கேஸ் நம்பர் நல்லா இருக்குது. உண்மையிலேயே நல்ல ஒரு ஹை குவாலிட்டியான வண்டிங்க. நீங்கள் புது வண்டியை எடுத்து அதில் லாஸ் ஆகுறதுக்கு தாராளமாக நீங்கள் யூஸ்டு கார், நம்ம யூஸ்டு கார் செல் பண்ணுறதுனால யூஸ்டு காரை பற்றி நம்ம வந்து நீங்கள் புது வண்டி போகக்கூடாது நான் சொல்ல வரல. புது வண்டி எடுக்கிறதுக்கும் யூஸ்டு கார் எடுக்கக்கூடிய ஒரு மேஜர் டிஃப்ரென்ஸே கேட்டீங்களாக்கும், நீங்கள் ஒரு 10 லட்ச ரூபாய் காரை வாங்கிட்டு நாளைக்கு காலையில் புது வண்டியை நீங்கள் செல் பண்ணுறீங்க அப்படின்னா 7.5 லட்ச ரூபாய் கூட கேட்க மாட்டாங்க வண்டியை.
அதே மாதிரி நீங்கள் சப்போஸ் பேங்க் லோன் போட்டிருக்கீங்க அப்படின்னா அது க்ளோசிங் சார்ஜஸ் இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன் பண்ணால் அது ஒரு 1.5 லட்ச ரூபா. ஸோ உங்களுக்கு ஒரு 10 லட்ச ரூபா நீங்கள் புது கார் எடுக்கிறீங்க அப்படின்னா மினிமம் ஒரு 4 லட்ச ரூபா வந்து உங்களுக்கு லாஸ் ஆகும். ஆனால் அதே யூஸ்டு காரை பொறுத்தவரை உங்களுக்கு நீங்கள் எடுத்துட்டு ஒரு வருஷம் கழிச்சு கொடுத்தாலுமே ஒரு 30,000 40,000 டிஃபரன்ஸ் தான் உங்களுக்கு லாஸ் ஆகும். தவிர மற்ற பெருசாக லாஸ் ஆகுது. அது நீங்கள் ஓட்டிருப்பீங்க அவ்வளோ அருமையாக. ஸோ இந்த வண்டி பற்றி சொல்லி ஆகணும். 2020 மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் எஸ்ப்ரெஸ்ஸோல VXI ஆப்ஷனல் வண்டி குவாலிட்டியை மெயின்டைன் பண்ணிருக்காங்க. வண்டியோட பெரிய ப்ளஸ் பாயிண்டே கேட்டீங்களாக்கும் நிறையா சொல்லலாம். அதில் மேஜரான ப்ளஸ் பாயிண்ட் கேட்டீங்களாக்கும் வண்டி டால் பாய் செக்மெண்ட்டில் இருக்கிற ஹைட்டாக இருக்கிறவங்க அதே மாதிரி வந்து லாங் ட்ராவல் போகிறதுக்கு யூஸ் ஆகும். மைலேஜ் 23+ கண்டிப்பாக கிடைக்கும். அதே மாதிரி ஐடி வேல்யூ ஃபுல் இன்சூரன்ஸ் ஐடி வேல்யூ போட்டிருக்காங்க. ஏசி ஏர் பேக்கோட இருக்குது, நீங்கள் சேஃப்டியாக போகலாம். அதே மாதிரி வண்டியுமே ராயல் லுக்கில் ரொம்ப 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 நம்மளோட ஷோரூமோட ஃபேவரட் கலர் தான். ஸோ தெளிவாக வச்சிருக்காங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. 2020 மாடல் ஒரே ஓனர் கண்டிஷனில் இருக்குது. உங்களோட சிபில் ஸ்கோரை பேஸ் பண்ணி இந்த வண்டிக்கு நம்ம 3.5 லட்ச ரூபா வரைக்கும் லோன் வாங்கி கொடுத்துடலாம். ஸோ நீங்கள் பேலன்ஸ் பண்ணிட்டு எடுத்துக்கலாம். ரொம்ப தெளிவாக மெயின்டைன் பண்ணிருக்காங்க. பாடியில் அவுட்லுக்கு பார்த்துங்க, எங்கேயுமே நீங்கள் குறைய சொல்ல முடியாது. ஒரு 100% நல்ல வண்டி, மிஸ் பண்ணிடாதீங்க. ரொம்ப தெளிவாக மெயின்டைன் பண்ணிருக்காங்க. ஒரு டைம் வந்து ஓட்டி பாருங்க, கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். தமிழ்நாட்டில் நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்ட்னாலும் சரி, இந்த மாதிரி ஒரு நல்ல வண்டி வாங்குறதுக்கு நீங்கள் திருப்பூரில் அவினாசியில், அதாவது திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட் அவினாசியில் புளியம்பட்டி பண்ணாரி சத்தி ரோட்டில் சேவூர் ரோட்டில் குடும்பப்பாளையத்தில் நம்ம ஷோரூம் லொக்கேட்டாக இருக்குது. ஒரு டைம் விசிட் பண்ணி பாருங்கள். மற்ற ஷோரூமுக்கு நம்ம ஷோரூமுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும் உங்களுக்கு. சொன்ன மாதிரி தெளிவாக இருக்கும். நீங்கள் நம்பிக்கையாக எடுத்துகிட்டு போகலாம். பேங்க் லோன் வாங்கி கொடுத்துடலாம். அதே மாதிரி எடுக்கக்கூடிய கஸ்டமருக்கு 10 லிட்டர் பெட்ரோல் ரப்பிங் பாலிசி ஃப்ரீயாக கொடுத்துடலாம். ரொம்ப தெளிவான வண்டி. மார்க்கெட்டில் இன்னைக்கு 4.5 to 4.5 வண்டி எங்கேயுமே கிடையாது. 3,99,000 கொடுத்துடலாம். இதுவுமே ஃபிக்ஸ்டு பிரைஸ் கிடையாது. நெகோஷியபிள். நேரில் வாங்க ஒரு சின்ன டிஃபர் கொடுத்துடலாம். அருமையான வண்டி. இதே மாதிரி டெய்லி நம்ம வீடியோஸ் பார்க்குற மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் மற்ற போக்க நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். அதே மாதிரி இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் வாட்ஸ்அப் லிங்க் கொடுத்துருக்கோம், அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. தெளிவான வண்டி, மிஸ் பண்ணிடாதீங்க. ராயல் ப்ளூ ராயல் லுக்கில் சிங்கிள் ஓனர் கண்டிஷனில். தேங்க்யூ.